ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின தகவல்கள் கூடவே நேத்து இந்த மாசத்துக்கான டெய்லி வைஓ ப்ரோக்ராம் நடந்தது. அதுவும் முதல் தடவையா புதிய ஐஓ பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அது கூட இன்னும் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நீங்களும் புரட்டாசி 3வது சனிக்கிழமையில திருமலைக்கு தரிசனம் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஏன்னா க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அதே மாதிரி திருமலையில் மழையாகவும் இருக்குது. ஸோ அந்த அப்டேட் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டோட நடைபாதை டோக்கன் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருந்ததை வச்சு நாங்கள் காலையில் ஒரு 11 மணிக்கு நான் பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிட்டேன். அப்போவே நான் க்யூவில் ஜாயின் பண்ணி எனக்கு டோக்கன் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் கூட நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால 2:45க்கே பார்த்தோம் அப்படின்னா டோக்கன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2:45லேருந்து 4 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நேற்றெல்லாம் க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு மேலே பூதேவி காம்ப்ளெக்ஸில் அந்த கியூ லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது லைனில் நிற்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் அப்படின்ற மாதிரியுமே ஸ்டேட்டஸ் நேற்று இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 4:45 ஸ்டேட்டஸ் படி ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோ டோக்கன் எல்லாமே முடிஞ்சு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எகெயின் நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு யாராவது ட்ராவல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ரீச் ஆகிற டைமை பொறுத்து கவுண்டர்ஸில் செக் பண்ணி பாருங்கள். திங்கக்கிழமைகளுக்கான டோக்கன்ஸ் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமைக்கான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் முடிஞ்சுது. ஸ்ரீவாரி மெட்ரோ டோக்கனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இதுதான் ஸ்டேட்டஸாக இருக்குது. இன்றைக்கி டோக்கன்ஸ் எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு 16,000 டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீவாரி மெட்டில் ஒரு 2,000 டோக்கன்ஸ் பக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. 3,000 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 2,000 டோக்கன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் திருமலையில் நேரடி சர்வதர்ஷனத்தோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு மத்தியானம் 3:45 ஸ்டேட்டஸ் படி என்னன்னு பார்த்தோன்னா, அங்கே க்ரௌடு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அவங்க நேரடி சர்வதர்ஷனத்தோட லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு திரும்பவும் க்யூவில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு சொல்லியிருக்காங்க. டிடிடி தேவஸ்தானம் எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி, நாராயண ஷெட்டும் ஃபில் ஆகி, அவுட் சைட் லைன் பார்த்தீங்கன்னா பாட்டகங்கம்மா கோயில் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே க்ரௌடு வந்துச்சுன்னா மழை பெய்யுது, ரொம்ப தூரத்து வரைக்கும் நிற்பாங்க, பக்தர்கள் சிரமப்படுவாங்க அப்படின்றதுனால எகெயின் நீங்கள் நாளைக்கு 6 மணிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நேரடி சர்வதர்ஷனம் கொஞ்சம் க்ரௌடு ஹெவியாக இருக்கும்போது அதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே 6 மணிக்கு தான் எகெயின் பார்த்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இது இந்த சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை, அதனால கண்டிப்பாக க்ரௌடுன்றது இருக்கும். நாளைக்கும் இருக்கும். திங்கள் செவ்வாழை மாதிரி தான் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது இன்னொரு இன்ஃபர்மேஷன், இது யாரெல்லாம் இந்த கல்யாணோற்சவ சேவா இருக்கு இல்லையா, ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு பொண்ணு 12 வயசுக்கு மேலே இருப்பாங்க, இல்லை அவங்க பையன் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருப்பாங்க, 12 வயசுக்கு மேலே இருப்பாங்க. கல்யாணோற்சவ சேவான்றது 2 பேருக்கு தான் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் 2 பேர் புக் பண்ணிவிட்டு அவங்களோட கல்யாணமாகாத பொண்ணு 12 வயசுக்கு மேலே இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் சுபதம் என்ட்ரியில் போயிட்டு நீங்கள் அங்கே டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய இன்சைட் கவுண்டரில் இது ஆல்ரெடி இருக்கிற விஷயம் தான், நம்மளும் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம். பட் இப்போ யாராவது ரீசெண்டாக புக் பண்ணியிருக்கீங்க, அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ இது பொண்ணுங்க மட்டும் அப்படின்ட்டு இல்லை, பசங்க இருந்தால் கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தனியாக எங்களால் அந்த பையனுக்கு டிக்கெட்டை புக் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஆஃப்லைன்லேயே டிக்கெட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் சேவை பார்த்துட்டு நீங்கள் மூலவர் தரிசனமும் பார்க்கலாம். இதை கப்பல்ஸாக ஒரு பேரண்ட்ஸாக போகிறீங்க, கல்யாணோற்சவ சேவா புக் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதே மற்ற சேவாக்கள் எல்லாம் நம்ம தனியாக ஒருத்தங்களுக்கு கூட புக் பண்ணிக்கலாம். அதனால அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அதில் வராது. திருப்பதி திருமலை 2 இடங்கள்லையுமே ரொம்பவே ஹெவி ரெயினாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு 2 மணி பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸுங்க. ஏன் அப்படின்னா மழை இருக்குது, தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யுது. திருப்பதி திருமலை 2 இடங்கள்லையுமே மழை தான் இருக்குது. நெக்ஸ்ட் நேரடி சர்வதர்ஷனம் சுமார் 28லேருந்து 30 மணி நேரம் ஆகுது அப்படின்றது தான் அப்டேட்டு. இன்றைக்கும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் திருமலைக்கு தர்ஷன் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸாக கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஹெவி ரெயின், ரொம்ப மழை அதிகமாக இருக்குது. புரட்டாசி சனிக்கிழமையில் தரிசனம் போன பக்தர்கள் நிறைய பேர் இந்த மழையினால் கண்டிப்பாக கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. ஹெவியாகவே மழை இருக்குது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா அப்டேட்டாக இருக்குது. இது நமக்கு டோல்கேட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே இருக்க வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க.
அதே போல் அதே சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேலண்டர் டைரிஸ் 2026க்கு வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. திருமலையில் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டு SRI அதாவது டீ ஸ்டால் கிட்ட இருக்குது, MTV அன்னப்பிரசாதம் ஸ்டால் இருக்கு இல்லையா அந்த இடத்துல. அதே மாதிரி திருப்பதியில் வந்து ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள், KT ஸ்டால் வந்து AD பில்டிங் கிட்ட இருக்கிறதுல சொல்லியிருக்காங்க. யாருக்காவது டைரிஸ் கேலண்டர்ஸ் 2026க்கு வேணும், தர்ஷன் போகிறீங்கன்னா திருமலாவில் 3 இடத்துல அவைலபிள் இருக்குது, திருப்பதியிலையும் நமக்கு 4 இடங்கள்ல அவைலபிள் இருக்குது. ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. கோவிந்தராஜ சுவாமிக்கு கோயிலுக்கு வந்து தரிசனம் போகிறீங்கன்னா அங்கே கூட நீங்கள் வந்து இந்த கேலண்டர் டைரிஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபரோட பேர் பார்த்தீங்கன்னா சுரேஷ் அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த இமேஜ் அதே மாதிரி வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி நம்மளோட டெலிகிராமில் ஷேர் பண்ணுறது அந்த ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க பக்தர்களுக்கு இது ஒரு அப்டேட்டாக எடுத்துக்கலாம். நேரடி சர்வதர்ஷன பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக இருக்குது. சுமார் வந்து பார்த்தோம்னா ஒரு 15லேருந்து 18ங்கிறது 20 to 24 மணி நேரம் கூட வந்து ஆகலாம். 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், SST டோக்கனில் தர்ஷன் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 73,581 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்லையுமே நமக்கு டெய்லியும் தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற அப்டேட்டும், இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி நாங்கள் நிறைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா டிடிடி வந்து ஷேர் பண்ணுறாங்க. தர்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியர் கோகர்பம் டேம் சர்க்கிள் வரைக்குமே வந்து அவுட் சைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15லேருந்து 18 மணி நேரம் ஆவரேஜாக நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஆகுது. ஸோ இதுதான் இன்றைக்கி தரிசனத்துக்கான அப்டேட்டாக இருக்குங்க. அதுக்கு அடுத்ததான் நேற்று நடந்த டெய்லி ஈவோக்கு அப்புறமா ஈவோ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இப்போ அங்க பிரதர்ஷன டிக்கெட்டை லக்கி டிப்பில் ஆட் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு சிரமமான விஷயம். ஏன்னா லக்கி டிப் அப்படிங்கிறது அதில் இருக்க சேவா ஏதாவது ஒன்று கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அதுலேயும் இதுக்கு முன்னாடி அங்க பிரதர்ஷனம்லாம் செய்யணுன்ற ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோன்னா எப்படியாவது ட்ரை பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணி நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை அப்படின்றதுனால நேற்று நடந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் கால் பண்ணி பழையபடி அதே சிஸ்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈயோ என்ன சொன்னாங்க அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிக்கெட் வெளியீட்டு காலத்தை வந்து குறைக்கிறது குறித்து விரைவில் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீவாரிக்கு 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் 3 மாதங்களுக்கு முன்பே வெளியிடப்படுவது குறித்து பக்தர்களிடம் புகார் வந்துள்ளதாக தேவஸ்தான தலைமை நிர்வாக அதிகாரி அனில் சிங்கால் வந்து தெரிவிச்சிருக்காரு. ரயில்வே முன்பதிவு நடைமுறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் தரிசனத்தில் சிக்கல்களை ஏற்படுத்துவதாக அவர் கூறுவதாகவும் அதில் சொல்லியிருக்காரு. பக்தர்களின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு டிக்கெட் வெளியீட்டு காலத்தை 15 நாட்கள், மாதம் இல்லைனா வந்து 45 நாட்கள் 2 மாதங்களாக குறைப்பது குறித்தும் விரைவில் நாங்கள் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கொண்டு வந்தால் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி நம்மளால் பிளான் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடி கூட நம்ம இந்த டேட்டில் போகுங்கிற ஒரு பிளான் இருக்கும். அந்த மாதிரி சடனாக பிளான் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி புக்கிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ வந்து அக்டோபர் மாதத்துக்கு ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதில் முன்னாடியே பிளான் பண்ணுறவங்களால தான் ஈஸியாக இருக்கும். ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமலையில் பலத்த மழை அப்படிங்கிறது தாங்க அப்டேட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த அங்கப்பிரதர்ஷன சேவா டிக்கெட்டுக்கும் வந்து அவர் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா இதுதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்த வாரிய கூட்டத்தில் அங்கப்பிரதர்ஷனம் குறித்து முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஈயோ சொல்லியிருக்காரு. லக்கி டிப்பில் அங்கப்பிரதர்ஷன டிக்கெட்டுகளை ஒதுக்கும் தற்போதைய முறையை மறுபரிசீலனை செய்யவும், இந்த டோக்கன்களை ஆன்லைனில் ஒதுக்கும் பழைய முறையை அமல்படுத்தவும் பல பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை திருமலையில் உள்ள அன்னமயா பவனில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் 2வது முறையாக டிடிடிஓ ஆக பொறுப்பேற்றதிலிருந்து 20 நாட்களில் நடைபாதைகள், வைகுண்ட பெட்டிகள், சமீபத்திய வருடாந்திர பிரம்மோற்சவங்களின் போது மாடவீதிகள் உட்பட பல பக்தர்கள் லக்கி டிப் மூலம் ஏற்கனவே உள்ள முறைக்கு பதிலாக ஆன்லைனில் அங்கப்பிரதர்ஷன டிக்கெட்டுகளை ஒதுக்கும் பழைய முறையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்ததாக ஈயோ சொல்லியிருக்காரு. அதிகாரிகளின் முடிவுகள் அவ்வப்போது மாறுகின்றன என்றும் அவர் கூறியிருந்தார். யாத்ரீகர்களிடமிருந்து நாங்கள் பெறும் கருத்துக்களின் அடிப்படையில் பக்தர்களின் பரந்த நலன்களுக்காக நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோம். அடுத்த வாரிய கூட்டத்துக்குள் நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் சில ஊழியர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஸ்ரீவாரி சேவகர்கள் தரிசனத்தின் போது பக்தர்களை முரட்டுத்தனமாக நடத்துவதாகவும், அவர்கள் முரட்டுத்தனமாக நடத்துவதால் சில பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளித்ததாகவும் அவர் சொல்லியிருக்காரு.
அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஊழியர் தரிசன ஊழலில் ஈடுபட்டதாக கூறப்படும் புகாரின் மீதும் ஒரு யாத்ரீகர் வந்து பார்த்தீங்கன்னா புகார் அளிச்சிருக்காரு. யாத்ரீகர்களை ஏமாற்றுவதில் யாராவது குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். வெண்டி வாக்கிலி மற்றும் பங்காரு வாக்கிலி இடையே நெரிசலை தவிர்க்க மறுபரிசீலனை செய்யுமாறும் யாத்ரீகர்கள் பரிந்துரைச்சிருக்காங்க. நுழைவு வெளியேறும் இடங்களில் நெரிசல் இருப்பதை கூட நான் கவனித்தேன். பெரும்பாலான பக்தர்கள் மோசமான வானிலையிலிருந்து பாதுகாக்க மாட வீதிகளில் ஒரு தங்குமிடம் அமைக்க விரும்பினர். அதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் வந்து ஆராய்வோம்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் தீர்க்கப்படும். மேலும் ஓரிரு மாதங்களில் நீங்கள் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள் என்றும் அவர் ஊடகவியலாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மோற்சவம் பற்றின தகவல்கள் எல்லாமே மீடியாவில் வந்தது மூலமாக எங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சுருக்க விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் சொல்லியிருக்க விஷயங்களில் கண்டிப்பாக பக்தர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா திருமலைக்கு போகும்போது டைரெக்டாகவே அது ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதையெல்லாம் சரி செஞ்சு பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான தரிசனத்துக்கான வாய்ப்பை கண்டிப்பாக அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா தரிசனம் போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே நம்ம நிம்மதியாக சாமியை பார்த்துட்டு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் திரும்பி வர முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் ஓகே அப்படின்னு போனாலுமே சில பிரச்சனைகளில் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுவும் அந்த சாமி பார்த்துட்டு வெளியில் வர இடத்துல இருக்க அந்த தள்ளு முள்ளு கூட்டம் இதெல்லாம் வந்து ஒரு வயசானவங்கெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வராங்க. ஸோ அதை வந்து விரைவில் சரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் இந்த டெய்லி வைவ் ப்ரோக்ராமில் பக்தர்கள் என்னென்ன சொன்னாங்க, அதுக்கு ஈயோ வந்து என்னென்ன மாதிரி பதிலளித்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் வந்து கேட்ட கேள்விகளுக்கு என்னென்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, மாதத்தில் ஒரு சிறப்பு நாளில் 300 ரூபா சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாங்கள் நவம்பர் 14ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பராக்கமணி சேவாவை முன்பதிவு செஞ்சுருக்கோம். ஆனால் நாங்கள் 14ஆம் தேதி வந்து அறிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து மென்பொருளில் மாற்றங்கள் செஞ்சுருக்கோம். நவம்பர் 13ஆம் தேதி நாங்கள் வந்து அதுக்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அரசு ஊழியர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய சொந்தமாக ஒரு கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பதியில் நடப்பு முன்பதிவுகள் 300 ரூபா எஸ்சிடி டிக்கெட்டுகளை எஸ்எஸ்டி டிக்கெட்டுகளை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈயோ சொல்லியிருக்காங்க. லட்டு பிரசாத சேவையை திரும்பவும் நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில காரணங்களாக இந்த சேவையை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிப்பிரி ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதையில் செல்லும் பக்தர்களுக்கு தொடர்ச்சியான தரிசன டோக்கன்களை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஈயோ கிட்ட கேட்டிருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் 16,000 24,000 வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருக்காரு. அதே போல் திருப்பூரை சேர்ந்த ஒரு பக்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளி வாசல்லேருந்து தங்க வாசல் வரைக்கும் பக்தர்களுக்கிடையே நிறைய சண்டை நடக்குது, அங்கே பணியில் இருக்கிறவங்க வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத கம்ப்ளைண்டாக சொல்லியிருக்காரு. ஸ்ரீவாரி ஊழியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு வெள்ளி மண்டபத்திலிருந்து தங்க மண்டபம் வரை பக்தர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாங்கள் பயிற்சி அளித்துக்கிட்டு வரதாகவும், பக்தர்கள் ஸ்ரீவாரி தரிசனம் செய்ய 20 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு நிமிடம் கூட இறைவனை பார்க்க விரும்புகிறார்கள். வரிசைகள் சீராக இருப்பதை உறுதி செய்ய நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 300 ரூபா சிறப்பு தரிசன டோக்கன்கள் உள்ள பக்தர்கள் பெட்டிகளில் காத்திருக்கும் போது அவங்களுக்கு சூடான அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டவுடன் வாயில்கள் உடனடியாக திறக்கப்படுது. இதனால் அந்த அன்னப்பிரசாதம் வீணாகுது. அதே போல் பாரம்பரியத்துக்கு மாறாக பெண்கள் வந்து பூக்களுடன் திருமலைக்கு வர்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி அந்த பக்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போன்ற மாதிரி ஈயோ வந்து சொல்லியிருக்காங்க. லக்கி டிப் மூலம் ஸ்ரீவாரியின் சேவையை பெற்றோம். திருமலையில் தங்குமிடத்தை ஆன்லைனில் முன்பதிவு செய்தோம். அறைகள் பெறுவதற்கு திட்டமிடப்பட்ட நேரத்தை விட 2 மணி நேரம் கூடுதலாக அனுமதிக்கவும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதை நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அங்க பிரதர்ஷன் டிக்கெட் வந்து மாதம் கிடைக்கிற மாதிரி ஆன்லைனில் பண்ணுங்கள். 6 மாதம் அதை எங்களால் பெறத்துக்கான வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு மாதமும் பெறத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஈயோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பக்தர்கள் இது ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நாங்கள் அடுத்த வாரிய கூட்டத்தில் இதை பற்றி விவாதித்து அதுக்கான முடிவுகளை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே நீங்கள் டிக்கெட் கொடுங்க. அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி பதிவு செஞ்சால் அவங்களோட உடல்நல காரணமால் அவங்களால வந்து தரிசனத்துக்கு வர முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்தர் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான பக்தர்களுக்கு நன்மை செய்வதே முக்கிய நோக்கம். நீங்கள் குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் ஆராயிரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
அதே போல இன்னொரு பக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தின் போது சில இடைத்தரகர்களும் டிடிடி ஊழியர்களும் தரிசனம் தர்றதா சொல்லி வாக்குறுதி கூறி எங்ககிட்ட பணம் வாங்கினாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து பணத்தை திருப்பி தரல, தரிசனமும் எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க டிடிடி ஊழியர்கள் மற்றும் தரகர்கள் மீது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் பக்தர்கள் சொன்ன முக்கியமான கேள்விகள், அதுக்கான பதில்களாக வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திருமலையில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய PSC 5ல் வந்து நீங்கள் இப்போ இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரீசைக்ளிங் மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இந்த மெஷின் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான மெஷின். இப்போ பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ரீசைக்கிள் மட்டும்தான் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம போடக்கூடிய அந்த வேஸ்டேஜுக்கான எவ்வளோ வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து நம்ம டைரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே அதை கிரெடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பக்தர்கள் வந்து திருமலையை சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, ஒன்று வந்து நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் போடுறது ஒன்று, அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக அதோட வேல்யூ பொறுத்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக ஸ்கேன் பண்ணுறது மூலமாக மணி வந்து வருது. அதாவது இப்போ ஒரு பொருள் 5 ரூபா வேல்யூ அப்படின்னா, நம்ம ஒரு 10 பிளாஸ்டிக் வேஸ்டேஜஸ் நம்ம போடுறோம் அப்படின்னா அதை பொறுத்து அதுக்கான வேல்யூவை டைரெக்டாக நம்மளோட ஸ்கேன் பண்ணி ஃபோனில் ஸ்கேன் பண்ணியே நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு அந்த கிரெடிட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்களே இந்த மெஷினை பார்த்தீங்களா, யூஸ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் நிறைய வந்து ஏஐ மூலமாக வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக திருமலையும் ஒரு தூய்மையான திருமலையாக இருக்கும். நம்ம மக்களும் ரொம்ப அவேராக இந்த மாதிரி வீசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக செய்வாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். இது எல்லா அப்டேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.